பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே 1 இயேசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன? சங்கீதம் 5 அதிகாரம் 12 என்ன சொல்லலாம்? கர்த்தாவே, என் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதுதாங்க இந்த மாதம் இயேசப்பா நமக்கு கொடுக்குற வார்த்தை. காருண்யம் என்னும் கேடகம் சொல்லி அந்த ஒரு வேர்டு தாங்க ஆண்டவர் இந்த மாசத்துக்காக நம்மளோடு நமக்கு சொல்லப்பட்ட, இந்த ஊழியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை காருண்யம் என்னும் கேடகங்க. காருண்யம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட மிகுதியான அன்பை தங்க குறிக்குது. இந்த அன்பு எப்படியா காருண்யம் என்னும் கேடகம்னா என்ன? நம்ம யுத்தத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அதுதானங்க. அதாவது எதிரிகள் நம்மளை தாக்காதபடி பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம் தான் இந்த கேடகம்ங்கிறதுங்க. இப்ப அன்பு என்ற ஒரு கேடகத்தினால் கடவுள் நம்மளை பாதுகாக்கிறாராங்க. ஆமாங்க, இந்த பூமியில எவ்வளவோ பிரச்சனைகள் போகுது, அப்படிதானங்க. நிஜத்துல, அதாவது லிட்டரலாவே இந்த இப்ப மே மாசங்கும் போது வெயில் எவ்வளோ நம்மளை பாதிக்குது பார்த்தீங்களா? வெயில் மட்டும் இல்லைங்க, இயற்கை சூழல்கள், நம்ம குடும்ப சூழல்கள், நம்முடைய ஃபைனான்ஸ் சூழல்கள் எல்லாம் நம்மளை பாதுகாத்து நம்முடைய இருதயத்தை நோக்கடிச்சு வேதனைக்குள்ளாக்குதுங்க. ஆனால் ஏசப்பா வாக்குத்தத்தை எப்படி கொடுக்குறாருன்னா, அவர் நீதிமானை ஆசீர்வதித்து, நீதிமான்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவருங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய சிலுவையை நம்புகிறவர்களுங்க. அப்படி நம்புகிறவர்கள் தான் நீதிமான்கள். அவங்கள அவர் எப்படி பாதுகாக்கிறாரா? இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களை தொட முடியாதாங்க. அப்படி ஒரு அன்பின் கேடகம், அதாவது அந்த கேடகம் பாருங்களேன், அன்பின் கேடகம். அவரோட அன்பு நம்மளை சூழ்ந்து கொள்ளுமாங்க. யாரும் நம்மளை தொட முடியாதுங்க. நம்மளை ஒரு நெகட்டிவ் தாட்ல, நெகட்டிவ் மைண்ட்ல நம்மளை வீழ்த்தலாம், நம்மளை அகற்றலாம், நம்மளை இல்லாமல் போக பண்ணலாம்ங்கிற ஒரு சிந்தனையோடு யாரும் நம்மளை கிட்ட நெருங்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவருடைய கேடகம், அதாவது எந்த கேடகம்? அவரோட அன்பு நம்மளை மூடிக்கொள்ளுமாங்க. அவரோட அன்புக்குள்ள நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த அன்பு நம்மளை தேற்றி ஆற்றி நம்மளை நடத்துறத பார்க்கலாங்க. பிள்ளைகளை கவனிச்சிருக்கீங்களா? அப்பா அம்மாவோட அன்புக்குள்ளே இருக்கும்போது அது எதை குறித்து கவலையே படாதுங்க, அப்படிதானங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் வளர்ந்த பிறகு பிள்ளைங்க தங்களுக்கு குறித்து கவலைப்படுதுங்க. ஐயோ, எனக்கு வேலை வேணும், தன்னோட ஃப்யூச்சரை குறிச்செல்லாம் அதுங்களுக்கு சிந்தனை வருது. ஆனால் நல்ல ஒரு தகப்பன தாய்க்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைங்க பயப்படவே பயப்படாதுங்க, தைரியமாக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே அவங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. இப்படி ஒரு கேடகம் தாங்க நமக்கு. அப்பாங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அன்பின் ஒரு கேடகமாக, ஒரு அன்பில் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாராங்க. இந்த மாதத்தில் அந்த அன்பை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. உங்களோட அன்பு எங்களை மூடி இருக்காப்பான்னு சொல்லி அதுக்காக நன்றி சொல்லுங்க. அந்த காருண்யம் என்ன கேடகம் உங்களை சூழ்ந்து இருக்கிறதுனால என்ன பிசாசு எந்த விதத்தில் உங்களை தாக்கவே முடியாதுங்க. வியாதியினாலேயோ, குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுனாலையோ, அல்லது வறுமையை கொண்டு வர்றதுனாலையோ, அல்லது அவமானங்களை கொண்டு வருகிறதுனாலையோ, அல்லது தோல்வியில் உங்களை நடத்துறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை பாதிக்காதுங்க. வரும் பிரச்சனை இந்த பூமியில இருந்தால் வரத்தே செய்யும். ஆனால் என்ன தெரியுங்களா? ஒரு கேடகம் நம்ம கிட்ட இருக்குதுங்க. என்ன கேடகம்னா அன்புங்கிற ஒரு கேடகங்க. இந்த அன்பு தாங்க அவர் நமக்கு முன்பாக ஏதாவது இப்போ பிசாசோ மனுஷர்கள் நம்ம மேலே விருகும்போது அவர் நமக்கு முன்னாடி நின்று, அவரோட அன்பு நமக்கு முன்னாடி நின்று அதை நம்மளை பாதிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுமாங்க. இந்த பாதுகாப்பை தாங்க இந்த மாதம் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிச்சிக்கங்க. எங்களை இந்த மாதம் நீங்கள் பாதுகாத்து கொள்ள போறீங்கன்னு. இப்போ எதிரிகிட்ட நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன், அப்படி தானங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொருலேயும் நம்மளை பாதுகாக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் போய் எங்கனவே விழுந்துடக்கூடாதுங்க. அதுக்கும் அந்த அன்பு சூழ்ந்து கொள்றதுன்னா என்ன? நம்மளை இறுக பிடிச்சிக்கிறது, நம்மளை சூழ்ந்திருக்கிறது. ஸோ இது நிமித்தம் நம்ம போய் நம்மளை அறியாமலே எங்கேயோ போய் விழுந்துராதபடி, நம்மளை தோல்விக்குள்ளே போகாதபடி, வியாதிக்குள்ளே போகாதபடி கர்த்தர் நம்மளை மூடி பாதுகாத்துக்கிறாருங்க. அவருடைய கரம் நம்மளை இறுகி பிடிச்சுக்குமாங்க. நீ விழுந்து போகாதவருடைய கரம் என்ன செய்யுமா? அப்படியே இறுக பிடிச்சி நம்மளை அப்படியே வழி நடத்தி போகுமாங்க. இந்த காருண்யத்தை நீங்கள் சகரியாவில் படிச்சீங்கன்னா என்ன போட்டுக்க, காருண்யம் மிகப்பெரியதுன்னு போட்டிருக்குதுங்க. இந்த பூமியில் அவரோட அன்புக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாதாங்க. அவ்வளோ பெரியதுங்க. எந்த இதுலையும் நம்ம விழுந்து போயிட மாட்டோம், எந்த இதுவும் நம்மளை தாக்கிடாதுங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு தான் அவர் நமக்கு கொடுக்குறாருங்க. தைரியமாக இருங்க. ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் உங்களுடைய தீர்க்கால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். எந்த ஒரு மரணமோ, எந்த ஒரு துக்கமோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு தரித்திரமோ, எந்த ஒரு அவமானமோ, எந்த ஒரு தோல்வியோ உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள்லேருந்து வராதுங்க. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அவரை நம்பி இருக்கிறீங்க. அந்த பாதுகாப்பு உங்களை ஜெயத்துக்குள்ளே நடத்துங்க. அதுதாங்க அந்த ஒரு கேடகம், உங்களுக்கு வெற்றிக்குள்ளே
நடத்துங்க. நீங்கள் இந்த ஜனங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒளியாக இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்கெல்லாம் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வாங்க. அவங்க பெரிய ஒரு அடைக்கலத்தில் இருக்கிறாங்க. அதனால் அந்த அடைக்கலம் அவங்கள பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள உயர்த்தவும் செய்யுதுன்னு அவங்க சொல்லுவாங்க. எனவே இந்த காருண்யம் என்ன கேடகத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்னையிலிருந்து உங்கள் உங்களுக்குள்ள பர்சனலாக அவங்கள தனிப்பட்ட ரீதியில் அதோட உங்கள் குடும்பங்களுக்குள்ள உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்குள்ள எல்லாம் அது ப்ராசஸ் ஆகி அப்படியே நிரம்பி வழிகிறத நீங்கள் பார்க்கலாங்க. நம்ம ஜெபிக்கலாங்க. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. காருண்யம் என்னும் அருமையான ஒரு கேடகத்தினால் ஆண்டவரே இந்த நாள்லேருந்து நீங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்கள் புரிந்து கொள்வோம்னு சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நன்றி அப்பா. நீர் ஏற்கனவே நாங்கள் உண்மை அறியும் போதே ஆண்டவரே எங்களுக்கு அந்த கேடகத்தை கொடுத்துட்டீங்க. இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. நன்றி அப்பா. இது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் ப்ராசஸ் ஆவதற்காக நன்றி. இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆமாண்டவரே அப்பா, நமக்கு நன்றி அப்பா. அந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஆண்டவரே செல்வங்கிற ஒருத்தர் கூட ஆண்டவர் விசேஷித்த ஒரு பாதுகாப்பு நீங்கள் இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க அப்பா. ஆமாண்டவர் அவங்க அதை பிலீவ் பண்ணுறபடியா ஆண்டவர் இந்த செய்தி அவங்க நம்புறபடியா அவங்க குடும்பங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்ப. அந்த காருண்யங்கிற கேடகம் அந்த ப்ராசஸ் ஆகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதே போல் ஆண்டவரே இதை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இதுவரைக்கும் இருள்ற வாழ்கிற ஜனங்கள் வெளியே வரட்டும். வியாதியோடு ஆண்டவரை கவலையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு பார்க்குற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. தகப்பனே, இப்படியா நீர் ஆசீர்வதிக்கிறக்கா நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.